எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரியாம்பல் இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள். இது நம்ம தனியாக படிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம ஓவரால் எல்லா சிலபஸும் கவர் பண்ணும்போது அதில் இருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆனது தான் இந்த அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற டாபிக். இது ஓவர்வியூ என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சில வழக்குகளை பற்றி இருக்கும். அப்புறம் இந்தியாவோட அரசியலமைப்போட சோர்ஸ் வந்து எங்கெங்கே எடுத்தோம் இதை பற்றிலாம் இருக்கும். அப்புறம் நகராட்சி, மாநகராட்சி இதை பற்றி டீட்டெயில்ஸு எல்லாமே இது ஓவராலாக ஒரு ஓவர் வியூவாக இருக்க மாதிரி தான் அதில் இருக்கும். ஸோ தனியாக அதை படித்தோம்னா அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒன்று கேட்டிருந்தாங்க. நம்ம இந்தியா வந்து மாநிலங்கள் எல்லாமே ஒரு ஒன்றிணைந்து தான் ஒரு இந்தியா. 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து இந்தியாவை விட்டு பிரிய முடியுமா? இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 50 மாகாணம் இருக்குது. அவங்க ஒவ்வொன்றும் தனித்தனி லா வச்சுருப்பாங்க, சட்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, ஒரே சட்டம் தான். இவங்க வந்து ஃபெடரேஷன் கான்செப்டில் இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து ஃபெடரேஷன் கான்செப்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது எந்த ஒரு சட்ட திருத்தம் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். 16வது சட்ட திருத்தம். இதன்படி தான் வந்து இந்திய யூனியனில் இருந்து எந்த ஒரு மாநிலமும் பிரிய முடியாது அப்படிங்கிறத இது பண்ணி இது 1963 இந்த சட்ட திருத்தம் வந்துச்சு. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேசவனந்தா பாரதி வழக்கு 1973. இந்த இயர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா உலகிலே நீண்டது எழுதப்பட்டது. ஃபஸ்ட்டு எழுதுனது அமெரிக்கா. அரசியலமைப்பை வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக கொண்டு வந்தது அமெரிக்கா. ஆனால் அவங்களது பார்த்திங்கன்னா நம்மளை விட கொஞ்சம் கம்மி தான் பக்கங்கள். ஆனால் நம்மளது வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட். நம்மளது சொல்லுவாங்க ஈஸியாக திருத்த முடியாது, ஆனால் திருத்தலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது நம்மளோட அரசியலமைப்போடது. அப்புறம் வேறு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம அரசியலமைப்பு வந்து கொண்டு வர்றப்ப ஒரே ஒரு பிரியாம்பிள் முகவுரை, ஒரே ஒரு முகவுரையும் 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணை 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இது நம்ம அரசியலமைப்பு கொண்டு வரும்போது இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 பகுதிகள் இருக்குது, 12 ஷெடியூல் இருக்குது. ஒரு சில புத்தகத்தில் 448 ஆர்டிக்கல். ஏன்னா இது கூடும் குறையும். அந்த அரசியலமைப்பு திருத்தம் பண்ணும்போது நிறையா அதை நீக்கலாம். சொல்லப்போனால் பார்ட்டு 7 வந்து நீக்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து 4A வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா திருத்தங்கள் நடக்கும். அதனால் இந்த ஆர்டிக்கலோட எண்ணிக்கை வந்து கூடும் குறையும். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கூடிய 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட 110 கிட்ட நம்ம அமௌண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் விதி 370 ஆர்டிக்கல், இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கல் வந்து காஷ்மீருக்கு சில சிறப்பு சலுகைகள் கொடுத்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு லாஸ், இது மாதிரிலாம் ஒரு சில ஃப்ரீடம் கொடுத்துருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்து நீக்கிட்டாங்க. அது எப்போ நீக்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய டைம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. நம்மளோட சோர்ஸ், பாலிட்டியோட சோர்ஸ் வந்து எங்கெங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இந்திய அரசாங்க சட்டம் 1935 பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எமர்ஜென்சியோட விதிகள் எல்லாமே இந்த ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா கவர்னரோட பதவி, அப்புறம் கூட்டாட்சியோட விதிகள்,
நீதித்துறை, அப்புறம் அந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசி மாதிரி தேர்வாணையங்கள் இருக்குங்கள, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணி தேர்வாணையங்கள், அந்த தேர்வாணையங்கள் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான். அதாவது இந்த சட்டத்திலேருந்து எடுத்தால் நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. இதே இங்கிலாந்து பிரிட்டிஷோட கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக அடிக்கடி கேட்குறது இந்த வெஸ்ட் மினிஸ்டர் முறை எங்கே பின்பற்றோம், அந்த பாராளுமன்ற முறை வந்து எங்கே பின்பற்றோம்னு கேட்டோம்னா நம்ம பிரிட்டிஷோட அமைப்பு தான். நாடாளுமன்ற அரசு, அப்புறம் ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்றத்தோட சிறப்பு உரிமைகள், அந்த நீதி பிராணி, அந்த ரிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நீதி பிராணிகள் போடுறது, இது அந்த கேபினெட் அமைச்சரவை, இதெல்லாமே வந்து நம்ம பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்போம். அப்புறம் ஈரவை அரசாங்கம், மேலவை கீழவைன்னு பார்க்கணும், அந்த அரசாங்கம் இதெல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போது அயர்லாந்து, இதுவும் அடிக்கடி கேட்குறது. அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம் டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பி வந்து நம்ம அங்கேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குடியரசு நம்ம பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கும் முறை நல்லா நோட் பண்ணிக்கணும். தேர்ந்தெடுக்கும் முறை வேறு, நியமனம் வேறு. தேர்ந்தெடுக்கும் முறை மட்டும்தான் நம்ம அயர்லாந்தில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராஜ்யசபா உறுப்பினர் நியமனம், அதே மாதிரி பிரசிடெண்ட்டோட தேர்ந்தெடுக்கும் முறை, இதெல்லாமே வந்து நம்ம அயர்லாந்து எடுத்தது. இதே ஜெர்மனிலேருந்து எடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி டைமில் வந்து ஆர்டிக்கல் 2021 தவிர எல்லாமே வந்து பேன் பண்ணிடுவாங்க. 2021 இந்த 2 ஆர்டிக்கல் தவிர இது எல்லாமே வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த முறை வந்து நம்ம வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா கனடா. இந்த கனடாவை பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிற சொல்கிற எல்லா நெறிமுறைகள் எல்லாமே இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் ஒரு கூட்டாட்சி, மத்திய அரசோட எஞ்சி அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டோட அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கும் அப்படிங்கிறது. மத்திய அரசால் வந்து மாநில ஆளுநர் நியமனம், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ராஜ்யசபா நியமனம் வந்து அயர்லாந்து, அதே மாநில ஆளுநர்கள் நியமனம், அதே அந்த ஆளுநர் பதவி நம்ம வந்து இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஆளுநர் நியமனத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனடாவிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று அடுத்து முக்கியமானது, நம்ம யூஎஸ்ஏலேருந்து என்னென்ன எடுத்தோன்னு பார்க்கணும். இதுவும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே கேட்டுருவாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஆர்டிக்கல் 137 யூஸ் பண்ண ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர். இது எல்லாமே இந்த பதவி நீக்கம் செய்கிற முறை எல்லாமே வந்து நம்ம அமெரிக்காவோட அரசியலமைப்புலேருந்து எடுத்தது. அப்புறம் இதை தவிர நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பார்க்கணும். இந்த ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பட்டியல், இது வணிக வர்த்தக சுதந்திரம், அதை ட்ரேட் பண்ணுறதோட ஃப்ரீடமு, நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், அந்த ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின்ட் சிட்டிங், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தது. யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியன், அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சமூக, பொருளாதார, அரசியல், நீதி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், அந்த மூவரில் ஆட் பண்ணது, அதுவும் இதுலேருந்து எடுத்தது தான். ஃப்ரெஞ்சு புரட்சி, பிரான்ஸோட அமைப்புலேருந்து எடுத்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தது. அந்த 368 ஆர்டிக்கல், 368 அந்த சட்ட திருத்தம் பண்ணுறது 368, இது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஜப்பானிய அரசுலேருந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்த கான்செப்டில் நம்ம புதுசாக படிக்கணும்னு ஒன்று கிடையாது. இதெல்லாம் ஓரளவு படிச்சிருப்போம், இது எல்லாமே சேர்ந்துடும். இந்தியா வந்து முழுமையான கூட்டாட்சி அல்ல அப்படின்னு சொன்னது யார்? நம்ம இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபி முகர்ஜி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கேபி முகர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம இந்தியா ஒரு முழுமையான கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட
சிறப்பு பெரும்பான்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண பெரும்பான்மை, அதாவது அந்த அந்த கான்செப்ட் இதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அறகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி விஆர்ஏ அறகுறை கூட்டாட்சின்னு சொன்னது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது கிரானுவல் ஹாஸ்டிங். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 61வது சட்ட திருத்தம். இந்த 61வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா 1988 கொண்டு வந்திருப்பாங்க. 89 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். 21 வயசில் இருந்து 18 வயசாக குறைச்சிருப்பாங்க. சரிங்களா, இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1951 1952. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 324 329 வரைக்கும் ஆர்டிகல் இருக்கும். சிஏஜி இது நம்ம தனியாகவே பார்ப்போம். இதெல்லாம் 148 151 இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதா நீங்கள் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க. நம்ம யூபிஎஸ்சியை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அது 315 323 வரைக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. இப்போது அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது 1968. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டேட் நான் வச்சுங்க 1968. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து சுதந்திரம் அடையிறதுலேருந்து நமக்கு இது இருக்குது. இதை வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 1963 அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. ஐஎஃப்எஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதே வந்து இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுங்கிறதுனாச்சும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்கிறது எல்லாமே இந்த நம்ம சேலியன் ஃபீச்சர்ஸில் வரும். 352 356 360 இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து எமர்ஜென்சியை பற்றி சொல்லும். சரிங்களா, இது குடியரசு ஆட்சி எப்போ வந்து அப்ளை ஆகும், அதை எப்பப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எவ்வளோ இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம பார்த்தோன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, சரி. 73வது சட்ட திருத்தம் 192 இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ். 74 பார்த்திங்கன்னா 192. இந்த ரெண்டுமே வந்து ஒன்று நகராட்சிக்கு ஒன்று உள்ளாட்சிக்கு இருக்கும். இது இன்னொரு 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா 97வது அமெண்ட்மெண்ட் படி கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பார்ட் 9Bயில் இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க கொஸ்டின்ஸில். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முன்னாடி அந்த இதில் பார்த்தோம். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவரி ஜென்னிங்ஸ். இது ரிப்பீட்டாக நம்ம பார்க்குறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இது இல்லாமல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு தனி வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த ஷெடியூல் வந்து 12 ஷெடியூலும் வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது இம்பார்ட்டன்ட், அதுவும் நீங்கள் படிச்சுக்கங்க. சரி, நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். ஓகே, நம்ம இதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். ஏன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு சொல்லி கேட்குறாங்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல். 3வது பாயிண்ட் எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். 4 வந்து சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். இதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தப்பு, அது நமக்கு தெரியும். அப்போது 2வது பாயிண்ட் தப்பு அப்படிங்கும்போது இந்த ஏ ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன் வராது. கரெக்டுங்களா, ஏபி வராது. அப்போ சியா டியாங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கரெக்டுன்னு தெரியும். அப்போது ஏன்னா சி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வரல, அப்போது இந்த டி ஆப்ஷன் தான். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு. ஏன்னா எல்லா கொஸ்டின் நம்ம எப்படி கேட்போம் நம்ம சொல்ல முடியாது. இருக்கிற கொஸ்டின் வச்சு தான் நம்ம எது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா மேலே நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த இயர் கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணியிருக்கேன். அடுத்த 2வது கொஸ்டின், மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் 2 தூண்கள் என்று கூறியவர் யார்?
மதச்சார்பின்மை, டெமோக்ரஸி, இது ரெண்டுமே இரு தூண்கள் அப்படின்னு சொன்னது இந்திரா காந்தி அவர்கள். இது பாருங்க, உலகிலே எழுதப்பட்ட மிகவும் நீளமான அரசியலமைப்பு இந்தியா. இது நம்ம அப்படி பார்த்தோம். அதே ஃபர்ஸ்ட் எது எழுதுனாங்க அப்படின்னா அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின், எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாநிலத்தின் இறையாண்மை, ஏன்னா இறையாண்மை அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் வந்து சுதந்திரமானவங்க, நாங்கள் வந்து நினச்சோம்னா ஒரு ஒன்றியத்தை இணைக்க முடியும், ஒரு நாட்டுக்கு எங்களோட பகுதியை வந்து வழங்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இது ஏமே சும்மா கொடுத்துட முடியாது. நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தான் கொடுக்கணும். இது ஒரு கான்செப்ட், ஒரு கான்ட்ரவர்சி கேஸ் நிறையா இருக்குது. இது நான் முடிஞ்சால் அடுத்த ஏதோ ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். பட் அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி நமக்கு அதுதான் முக்கியம். இறையாண்மைக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நமக்கு. ஏன்னா அந்த இறையாண்மை அப்படிங்கிறது இல்லைன்னா ஜனநாயகம் பொய்த்து போயிடும், செக்குலரிசம் ஒர்க் அவுட் ஆகாது, சோசியலிசம்ங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ அதனால் இறையாண்மை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது பீப்புள். ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து அதிகாரமே நம்ம கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் ஓரளவுக்கு எளிமையாக தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றி கருத்துக்களில் பொருத்தமற்றது எது? அப்போது பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஏ, மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. பி வந்து சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. அதுதான் நெகட்டிவ் பாயிண்ட், அது ஒன்று தான். மீதி எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட். மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொழில் எவை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. ஆமாம், அரசு வந்து எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்த கரெக்டு. ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும். கண்டிப்பாக காட்டாது. அப்போ இந்த இடத்துல செகண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் தப்பாயிடுச்சு. அப்போ செகண்ட் தப்புனா ஆப்ஷன் பியில் செகண்ட் இருக்குது, அது போயிடும். ஆப்ஷன் சியில் செகண்ட் இருக்குது, அது போயிடும். ஆப்ஷன் டி. அப்போ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் டியாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. தேர்டு, ஒருவர் எந்த மதத்தையும் பின்பற்ற விரும்புவராக அதையே கடைபிடிக்கும் உரிமை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஒருத்தர் வந்து எந்த மதத்தையும் பின்பற்றிக்கலாம், கடைபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது அரசு உறுதி செய்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ 1, 3 கரெக்டு. அப்போ 1, 3ங்கிறது ஏங்கிற ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். 8வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவாக உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதய இயக்கத்தின் கோட்பாடுகள் என கூறியவர் ஜே.பி. நாராயணன். நமக்கு தெரியும் சர்வோதய கோட்பாடு ஜே.பி. நாராயணன் அவர்கள் தான். வந்து இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாடுகளின் தன்மை. அந்த சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அரசு நடவடிக்கையில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசியல் அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது. அது கண்டிப்பாக கிடையாது. முழுமையான மார்க்சியம் தாக்கம். மார்க்சியமும் கிடையாது. சோசியலிசம் வேறு, மார்க்சியம் வேறு. அப்போ 1, 2 மட்டும் தான் கரெக்டுங்களா? ஆமாம், இதை நம்ம பார்த்துருக்கோம். சமய சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து செகுலம் என்பது பெறப்பட்டது. அது எந்த வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. லத்தீன் வேர்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கான்செப்ட் கிடையாது, இது ஃபேக்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபேக்ட் ஓரியன்டாகவும் நம்ம கேட்பாங்க. வெறும் கான்செப்ட் மட்டும் கிடையாது, ஃபேக்ட் ஓரியன்டாகவும் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் எங்க ஓகே, லத்தீன். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம். அதாவது இந்த மதச்சார்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சமய சார்பின்மை, மதச்சார்பு, இதை பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம படித்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை அதான் கிடையவே கிடையாது. நமக்கு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கிடையாது. அதாவது பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பட் சிறப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர். பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர். இதுக்கும் மதச்சார்பற்ற நாடுக்கும் என்ன வித்தியாசம்? மதம் என்பது அரசியலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இது அதாவது பெஸ்ட்டு கேட்குறாங்க. பட் இந்த தேர்ட் பாயிண்ட்டு ஒரு சில டைமில் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் 4th பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே.
ஏன்னா நமக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு குழப்புற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பற்றி சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கு. அடிப்படை உரிமைகள் எங்க? அமெரிக்கா, நமக்கு தெரியும். பாராளுமன்ற முறை இங்கிலாந்து, இப்போ தான் பார்த்தோம். எமர்ஜென்சி ப்ராவிஷன் வந்து ஜெர்மனி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியோட ப்ரொவிஷன் வந்து கவர்மெண்ட் ஆக்ட் தான். இங்கே நமக்கு கவர்மெண்ட் ஆக்ட் இல்லாதனால நம்ம ஜெர்மனிக்கு போயிட்டோம். ஆனால் ஜெர்மனிங்கிறது நமக்கு தெரியும், அந்த 2021ங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 20 ஒர்க் அவுட் ஆகும், மித்தது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஆர்டிக்கல். அதான் வந்து ஜெர்மனியோடது. அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி அயர்லாந்து, இது ஒரு ஐகானிக் கொஸ்டின்ஸ். அரசமைப்பின் கூட்டாட்சி அப்படிங்கிறத கூற்று வந்து எதை சொல்லுதுன்னு கேட்குறாங்க. நெகிழும் அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது. இது கொஞ்சம் நமக்கு ஒரு குழப்பக்கூடிய ஒரு இதான். பட் இங்கே ஒற்றையாட்சி அப்படிங்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன், நான் ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னாவே எஸ். இப்போது இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற கிடையாது. ஏன்னா மீதி ரெண்டு எக்ஸிக்யூட்டிவும் நிர்வாகம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டாட்சியில் வரும். ஆனால் நீதிமன்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு. அதனால் இந்த நாடாளுமன்றம், அரசியலமைப்பு எல்லாமே கூட்டாட்சியில் வந்துடும். இந்த நீதித்துறை மட்டும் இண்டிபெண்ட் வருது. அதனால் வந்து இது ஒன்று தான் ஒற்றையாட்சி குறுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, இங்கே இருக்கிறதில்ல. இது கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். டக்குன்னு நம்ம போட்டோம் தப்பாக போட்டுருவோம். இந்திய அரசியலமைப்பு கொஸ்டின் 14. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும் அப்படின்னு கூட்டு கொடுத்துருக்காங்க. அதே காரணம், இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது. கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆறுங்கிறது தவறு. தவறுன்னு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ தவறு, ஒரே ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. அப்போ தவறு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். நம்ம இரட்டை கிடையாது, ஆனால் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்குது. 15வது கொஸ்டின் கூற்று என்ன கொடுத்தா? இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கரெக்ட். இது ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து 16வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பற்றிய சிறப்பு கூறுகள் வந்து கீழே கொடுத்து இது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு கரெக்டு. ஒற்றை குடியுரிமை கரெக்டு. நெருக்கடி நிலை பிரகடனம் கரெக்டு. அப்போது ஆல் ஆர் கரெக்ட் தானே? 1 and 2 3 ஓகே, ஆல் ஆர் கரெக்ட். 3 கரெக்டு. இப்போ 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் பற்றியதில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஏன்னா இதுவும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அது சரியானதை கேட்டிருக்காங்க, தவறானதை கேட்டிருக்காங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. ஆமாம், கண்டிப்பாக அது சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. 3 அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 9வது அட்டவணையில் சில தேசிய சட்டங்கள் சேர்க்கப்பட்டன. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9வது அட்டவணையில் தேசிய சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு 1951 நமக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அது வந்து தப்பு. இந்த மீதம் இருக்க அந்த 3 தான் வந்து 42வது சட்டத்திட்டம் 1976 படி சேர்த்து இருந்திருப்பாங்க. 42வது சட்டம். ஏன்னா ஏதோ பாருங்கள், ஏதோ எத்தனை டைம் 42 1976 பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த 42 சட்டத்திட்டம் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. 42 44 கம்பல்சரி படித்தாகணுங்க. ஓகேங்களா? அப்போ 73 74 இதெல்லாம் டேரெக்டாக நம்ம மெயின்ஸில் இருக்குது. இந்த இந்த 73 74 கொடுது. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கான்செப்டில் பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.